பிக்மெண்டேஷன்னாலே எல்லாரும் பொதுவாக வெறும் ரெட்டினால் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க. பட் நம்மளோட ஸ்கின் டோனுக்கு பிக்மெண்டேஷனுக்கு ரெட்டினாலை விட இன்னும் நல்லா ஒர்க் ஆகிற நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கு. 1 கிளைகாலிக் ஆசிட். இந்த கிளைகாலிக் ஆசிட் எக்ஸ்ஃபோலியேட்டும் பண்ணும், அட் த சேம் டைம் உங்களோட பிக்மெண்டேஷனையும் கம்மி பண்ணும். நம்மளோட ஸ்கின் டைப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின் திக்னஸ் இஸ் ஆல்சோ அ ப்ராப்ளம்ங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன இன்கிரீடியன்ட் வேலை செய்யணும்னாலும் நம்ம ஸ்கின் திக்னஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். தட்ஸ் வை கிளைகாலிக் ஆசிட் ஒர்க்ஸ் ரியலி வெல். நியாசினமைட் a wonderful molecule, பிக்மெண்டேஷனை கம்மி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், உங்களோட ஆயிலினஸை கம்மி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஈவன் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குனாலும் நீங்கள் நியாசினமைட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆல்ஃபா ஆர்புட்டின். இந்த ஆல்ஃபா ஆர்புட்டினுங்கிறதுமே இட்ஸ் அ மைல்டர் வெர்ஷன் தான். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஆல்ஃபா ஆர்புட்டின் கூட ட்ரை பண்ணலாம். இதுவுமே உங்கள் மெலனின் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணும். பட் இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணணும், சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். நீங்கள் உங்கள் பேசிக் ஸ்கின் கேரியே பண்ணாமல் இதெல்லாம் போட்டிங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். அண்ட் ஸ்டார்ட் வித் 1 molecule at a time. எல்லாத்தையும் சேர்த்து ஆரம்பிக்காதீங்க, எல்லாமே சேர்ந்து வேலை செய்ய போகுது.